இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாள் விட்டாச்சு சண்டே ஹாலிடேனால வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. இப்போ வந்து கப்பியோட நம்ம செட்டப்ஸில் வந்து டே 5 ஆஃப் நம்ம கப்பி வளர்க்க போகிறோம். அப்படி பார்ப்போமா? ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்தமாரி தான் வாய்ஸ் அவுட்டும் போடுறாங்க. நேற்று ஒரு சம்பவம் பண்ணிட்டான் என் பையன். ஃபுட்டை தூக்கி மொத்தமாக தொட்டியில் கொட்டி கிட்டத்தட்ட கோல்டு ஃபிஷ்ஷு அந்த செட்டப்பில் இருந்த எல்லாமே செத்துருச்சு. இது ஃபைட்டர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஃபீமேல் எதுவும் வாங்கி போடல. நிறைய 2-3 ஷாப்பில் நான் கேட்டிருந்தேன் இதுக்கேற்ற மாரி. ஸோ ஃபீமேல்ஸ் கிடைக்கல, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபீமேல் போட்டுட்ட பிறகு இதோட அப்டேட்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஆர்டிமியா கல்ச்சர்ஸ் என்னாச்சுன்னே தெரியலையே. ஐயோ என்னங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆர்டிமியா கல்ச்சர்ஸாக வந்துக்குது. ஆர்டிமியா கல்ச்சர்ஸு வேறு லெவலுங்க, வேறு லெவலு. உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே பாருங்க ஆர்டிமியா கல்ச்சர்ஸு பயங்கரம். ஆஹா, சக்ஸஸ் பண்ணிட்டோம் குமாரே. மோட்டரே இல்லாமையே நம்ம ஆர்டிமியா கல்ச்சர்ஸை வர வச்சிட்டோம் பாருங்கள். செம்ம சூப்பர். ஆல்ரெடி இந்த ஆர்டிமியா கல்ச்சர்ஸ் வந்து மோட்டர் இல்லாமல் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். 2 பார்ட்டாக போட்டோம் நம்ம. அதனால தான் நான் சொன்ன அந்த வீடியோஸ்லையும் கிளியராக போட்டிருப்பேன். 2ஆக போடலாம். ஒன்று சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இது சக்ஸஸ் ஆகலை. இது என்ன சொல்கிறதுனா இது 1-2 இதாக இருக்குது, ஹேட்சாக இருக்குது. ஆனால் இதில் வேறு லெவலுங்க, செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. நானே எதிர்பார்க்கலைங்க. பயங்கரங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பர். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடச்சிக்குதுங்க. பரவாயில்லைங்க. இது வந்து நான் மோட்டரில் வந்து ஹேட்ச் பண்ணது. நீங்கள் அதோட வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம இப்போ அடுத்து நம்மளோட கப்பி ஓப்பன் பண்ணி இந்த ஆர்டிமியா கொஞ்சம் கொடுப்போம். கப்பியை வந்து ஆர்டிமியா கொஞ்சம் விடுவோம். அப்புறம் கொஞ்சம் ஃபைட் இருக்குது. ஓகேவா? ஆர்டிமியா விட்ட பிறகு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து நம்ம ஆளுங்க சாப்பிட்றதுங்க. போட்டு ப்ரைஸ் நல்லா அடிச்சுனா ஊற்றுவது. செக்குன்னு அங்கே பாருங்க என்னம்மா சாப்பிட்றாரு பாருங்க ஆர்டிமியாவை. எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக குட்டியாக போது பாருங்க. அங்கே பாருங்க சும்மா கரெக்டாக பாருங்க. அங்கே பாருங்க இதுலேயும் போட்டிருக்கேன். நம்ம இது என்னங்கன்ற மாதிரி தான் சுற்றுது. இது இன்ன வரைக்கும் குட்டி போட்ட படவே இல்லைங்க. இந்த கப்பீஸ் பண்ணுற அக்கப்போர் பெரிய அக்கப்போராக இருக்குது. ஃபீமேல் ஹைடிங் ஸ்பாட்டில் இருந்தது, அந்த ஃபீமேல் எங்கே ஏதோ இருக்குது. டீ போட்டுச்சுன்னா ஆர்டிமியா கொடுக்கலான்ட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். சரி, இன்றைக்கி நம்ம இன்னொரு ஆர்டிமியோட புது கல்ச்சர்ஸ் வந்து நம்ம போடுவோம். சரிங்களா? அது எப்படி நான் இன்னொன்று கிளியர் கட்டாக வந்து கிளாஸில் போட்டு அந்த வீடியோஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ஆனால் செம்ம ரிசல்ட் வந்துருக்குது. மோட்டரே இல்லாமல் சூப்பராக ரிசல்ட் வந்துருக்குது. அதோட வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்ரு போட்டு நிறைய பேர் மோட்டரே இல்லாமல் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு யோசிப்பாங்க. இது மோட்டரே இல்லாமல் வர வச்ச ரிசல்ட் தான். உண்மையிலே சொல்கிறேன், 100% ஃபஸ்ட் கிளாஸான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, மறக்காம போய் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்தது மேலே வீடியோஸில் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து ஆர்டிமியா வந்து டேப்லெட் போட்டு திருப்பி நம்ம வந்து இன்னொரு டேப்லெட் பண்ணலாம். மோட்டர்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம ஆர்டிமியா கல்ச்சர்ஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதை பற்றி தெளிவாக கிளியராக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் பண்ணாத புது ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.